வாங்கண்ணே, பொங்கல் துணியா? ஆமாப்பா. கொடுங்க. எனக்கு என் தம்பி. அப்படியா? பாப்போம். அளவு குறையுது, ஒரு தம்பிக்கு சட்டை வராது. அப்ப தம்பிகளுக்கே தைச்சிருங்க, எனக்கு வேணாம். சரிங்க. வர வர அண்ணனை நம்ம ஊர்ல பார்க்கவே முடியல. உள்ளூர்லயே வேலை நிறைய இருக்குப்பா. ஆஹா. தம்பிங்க என்ன பண்றாங்க? பெரிய தம்பி முத்து ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். ரெண்டாவது தம்பி சண்முகம் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கான். கோயம்புத்தூர்ல ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கான். வாரத்துல சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவான். சின்ன தம்பி செல்வம் பட்டணத்துல டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவான். ஓஹோ. நல்லா லூசா இறக்க வச்சு தையே. இறக்கம் வச்சிருக்கேண்ணே. இதுக்கு மேல இறக்க வச்சு தைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அட, வளர்ற பிள்ளைய தானே, கொஞ்சம் இறக்க வச்சு தைப்பா. சரிண்ணே. ஏலே ஆறுமுகம், வீட்டுல பால் பொங்கிருச்சா? செவிட்டு பையன், காது கேக்குதா பாரு. அப்பதா அது ஆர்வம் இல்ல, நம்ம தயிர்காரி. தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா? அப்பதா இதுக்கு தான் நான் உன்னை கண்ணாடி போட சொன்னேன். ஏண்டாலே, வயசாகி போச்சுன்னு என்னை குத்தி காட்டுறியா? கண்ணாடி போடலனா எங்களுக்கு கண்ணு தெரியாதோ? போ, போய் மஞ்ச கொத்தை எடுத்துட்டு வா. சட்டை ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. ஐயோ, என்னப்பா அது கோமாளி மாதிரி ஆயிடுச்சே. இத போட்டுக்கிட்டு நீங்க எப்படி வெளியே போவீங்க? டெய்லர் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கல. தப்பு பண்ணிட்டேன். சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நாங்க வளர்ற பிள்ளைங்க தானே, லூசா தான் இருக்கணும் இல்லடா? ஆமாண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இப்ப பாருங்க. இப்ப பாருங்கண்ணே, சரியாயிடுச்சு. அண்ணே, இப்ப இதானே ஃபேஷன். அப்பா படத்தை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க. அப்பதா எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பெரிய அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா, என்னடா துணி வாங்கி கொடுத்திருக்கிற? வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா? ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்திருக்கியாடா? அப்பத்தா கண்ணாடி மாட்டு பாரு போ. ஏன்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன ஏதுன்னு கவனிக்கிறது இல்லையா? என்ன கிண்டல் பண்றியா? என்ன பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுது. மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். சாப்பிட வந்திருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார்ந்துட்டா டேபிள் கிளீன் பண்றது யாரு? யோ, என்ன அது? தோசை. நான் உன்கிட்ட வெங்காய தோசை கேட்டேன். இதுல வெங்காயமே இல்ல.
என்ன அது? இது என்ன? வெங்காயம். அது தோசை. ரெண்டையும் சேர்த்தா வெங்காய தோசை. சாப்பிட. முத்து இப்படித்தான் இருக்கணும். என்ன மிச்சம்? முதலாளி என் சம்பளத்துல 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா என்னமா கருது போ. என்ன பாது எலிசத்தை நான் அடிக்குது. இப்ப இப்ப இல்ல. என்ன பாது கால் இப்படி ஆடினா நான் எப்படி சாப்பிடுறது? யோ என் கால ஆடுறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கும் என்ன சம்மதம்? யோ உன் காலை சொல்லலையா? டேபிள் கால ஆடுது நிக்க மாட்டேங்குது அதை சொன்ன. டேய் ஐயா டேபிளுக்கு புட்டு கொடு. இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. எங்க போட்டு வர? திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன். ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பான்? இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா? ஏப்பா கட்டி சட்னி இல்ல இருக்க? என்ன சட்னியை கையில எடுத்து வரீங்க? பின்ன காண்டாசா கார்ல கொண்டு போடுவாங்க. வடை இருக்காப்பா? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கேட்டீங்க? வடை கேட்டேன். இதோ ஒரு நிமிஷம். ஏப்பா நம்ம கடையில வடையே போடலையே, எங்க இருந்து எடுத்து வந்த? நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்சேன், அதான் இது. அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோனே செத்து போச்சு. ஓஹோ முதலாளி, இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்காக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. ஏய் அந்த டேபிள் போய் கவனி போ. சம்பளமா சம்பளம். என்னென்ன இன்னும் சோப் போட்டு துவைச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுனே. நாம துணியை கொடுத்தோன்னு வச்சுங்க, அதுவே துவைச்சு காய போட்டு கையில கொடுத்துரும். கிரைண்டர்னு பேரு. அட இப்படி துவைச்சா எப்படி அழுக்கு போறது? ஏந்துருங்க கொண்டாங்க. இப்ப பாருங்க. ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஓ ஏனே ஒரு வேட்டி தானே கொடுத்தீங்க, 2 வேட்டி இருக்கு. எங்க அந்த திருப்பாச்சா மாணிங்கனே மாணிங்கனே அப்பதா அரிசி இங்க இருக்கு. அது அது எனக்கு தெரியாதா? கீழே கிடந்த அரிசியை பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா நேரம் ஆகிக்கிட்டு இருக்க, சாப்பிட வேண்டியதானே? முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வரட்டும் வரட்டும். அம்மா அம்மா வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். என்ன யோசிக்கிறீங்க? நம்ம வீடு மாதிரி. வாங்க 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 ஐயா வாங்க.
கூச்சப்படாம வாங்க. நீங்கள்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பதா என்ன பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டு வர? யார பார்த்து பிச்சைக்காரங்கிற? அவரு அடியார். அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம். உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, அவர் வெளியில போய் சொல்லிடுறேன். அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சைக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம். நீங்க வாங்க அடியாரு. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. சீ, நாயே, பிச்சைன்னு முதல்ல இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா. அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டியடா. போவழியே, இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. டேய், எங்கடா இருக்கேன்? இங்க இருக்க. அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன்? கீழே போட்டிருக்கீங்கம்மா. என்னை எங்க கூட்டிட்டு போ. சரி, இப்பவாத பிச்சை போடுவீங்கல்ல? முதல்ல என்ன கூட்டிட்டு போடா. வாங்க, இங்க பாருங்கம்மா, அரிசி காயுது. எனக்கு தெரியாதா? அம்மா பிச்சைம்மா. தட்டு காட்டு. போ, இதாண்டா பிச்சை. போடா. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? டேய், போறியா இல்லையா? போடவா, போடா. போ, போடா. எங்கடா இருக்க? போ. அம்மா, ஏண்டா எடுபட்ட பயல, இப்பதானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன். அம்மா. ஐயோ, ஏண்டா மறுபடியும் அம்மாங்கிற? பிச்சைன்னே சொல்ல மாட்டியா? பிச்சை அதான் இல்லன்னு சொன்னேன்டா. போடா. ஐயோ, போடா இங்க இருந்து. பிச்சைக்காரன். ஐயோ, போடா. இனிமே இங்க நின்னா பாத்துக்கோ. போடா. அப்பதா, போ. என்ன ஆச்சு? அப்பதா, இங்க என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இவர்தான் தம்பியோட முதலாளி. தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு கண்ணாடி போடலாம், கண்ணு பரவாயில்ல தெரியாது. பரவாயில்ல. அம்மா. ஓ, முதலாளியா? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையானவரு, மன்னிச்சிருங்கன்னு தெரியும். வாங்க ஐயா, வாங்க. இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி விட்டாங்க. கெட்டவா இருக்கான். இந்த நியூ இயர்க்கு கெட்டவன் சொன்னீங்க, பார்த்தா காமெடியன் மாதிரி. Mind your words, my dear friend. பக்காவா ஒரு பர்கர் தொக்கா மாட்டிக்கிச்சு. சந்தானமும் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து நடிச்ச சூப்பரான காமெடி படம். லைஃப்ல இந்த மாதிரி 1000 ஃபிகர் வந்துட்டு போகுமே. உன்னை கண்ட்ரோல் பண்ற மைண்டே நான் தான். என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியும். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பிள். நான் ராமச்சந்திரன் இல்லடா, நம்பியா. அப்புறம் என்ன, இந்த வருஷம் முழுக்க வெறும் 299 மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.